Hello friends, welcome to our channel. நாலொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க செய்ய போறோம். அதுவும் ஹெல்தியா செய்ய போறோம். என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் வீட் நூடுல்ஸ் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நூடுல்ஸ் வேகிறதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி வெச்சிரலாங்க. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. கோஸ் இப்போ முதல்ல கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நீல வாக்குல மெல்லிசா கட் பண்ணிக்கங்க. இப்போ கேரட் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கேரட்டை 2 துண்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவுல ஸ்லைஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை லென்த்தி சைஸ்ல கட் பண்ணிக்கங்க. மெல்லிசா கட் பண்ணிக்கங்க. கேரட் ஃபுல்லுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. பீன்ஸா உங்களுக்கு கிராஸா வர மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக இது ஒரு பீன்ஸாக எடுத்து தாங்க இது கட் பண்ண முடியும், சேர்த்து வச்சு கட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஒரு குடமிளகாய் எடுத்துருக்கங்க. அதை 2 துண்டுகளாக்கிட்டு உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 2 கட் பண்ணிட்டு நீல வாக்கில் மெல்லிசா கட் பண்ணிக்கிங்க. பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு 4 பல் பூண்டு மெல்லிசா நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நான் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த காய்கறிகள் பூண்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் அளவு. இஞ்சி ஒரு துண்டு நீல வாக்கில் மெல்லிசா கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம செய்யறது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் மெத்தடில் தாங்க நம்ம செய்கிறோம். ஆனால் இதில் சோயா சில்லி டொமேட்டோ சாஸ் எதுவும் நம்ம சேர்த்து போகிறதில்ல. வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம தயாரிக்கிறதுனால குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. அது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதில் நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் தேங்காய் 1 டீஸ்பூன் விட்டுக்கலாங்க. இதனால் நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒட்டாது. கொதிக்கிற தண்ணியில் இப்போ எல்லா நூடுல்ஸையும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு 3 மினிட்ஸ் வேக விட்டால் போதுங்க, நூடுல்ஸ் வெந்துடும். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக நல்லா வந்திருக்குங்க. எல்லா நூடுல்ஸையும் எடுத்துடுங்க. நூடுல்ஸ் தாளிக்கிறதுக்காக ஒரு வாணலியில் ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் விட்டுக்கிறேங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றையும் சேர்த்திக்கலாங்க. நான் முதல்ல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா மைதாவில் ஆனது இல்லைங்க, கோதுமை மாவில் ஆன ஒரு நூடுல்ஸ் தான். ஸோ அதனால் ஹெல்த்தியும் கூட, தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸை சேர்த்திக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணும் போது உங்களுக்கு நூடுல்ஸ்க்கு போடுறதுக்கு நல்லா இருக்குங்க, பார்க்க அழகாகவும் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாயும் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு கிரீன் கலர் குடமிளகாய் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன்.
இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்திக்கலாங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் தக்காளி ஒன்று இதில் சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். வேறு எந்த டேஸ்ட் மேக்கரையும் நான் சேர்த்துலைங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸை இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்திக்கலாம். எல்லா நூடுல்ஸுமே சேர்த்திடுங்க. இப்போ இந்த நூடுல்ஸில் காரத்துக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இந்த நூடுல்ஸ் மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ஹோம் ஸ்டைல் ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த நூடுல்ஸை நான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செஞ்சேங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.